இந்த 4000 கோடி இன்னுமான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எந்தவித மழை வந்தாலும் அதை சந்திக்கின்ற தெம்பும் திராணியும் எங்கள் அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்மள்ட்ட முன்ன ஒரு பேச்சு, பின்ன ஒரு பேச்சு கிடையாது. 2022 21 கடைசியிலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளம் வந்தப்போ போய் மைக்க போட்டப்போ என்ன சொன்னாருன்னா, இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், இந்த அரசு கடந்த அரசு செய்த குளறுபடிகள்லாம் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னாங்க. சரின்னு டைம் கொடுத்தாங்க. 2022 திருப்புகழ் கமிட்டி அறிக்கை, நாங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வேறு லெவலில் கொண்டு வர போகிறோம், சென்னையில் இனி தண்ணியே நிற்காது, ஒரு சொட்டு நீர் கூட நிற்காது, இந்த வசனம்லாம் பேசினாங்க. அதுக்கு சரி 2022 ஜனங்க விட்டு கொடுத்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை பள்ளம் தோன்றது, அது இது, இந்த மழைநீர் வடிகால் எல்லாம் அப்போ தோண்டின மழைநீர் வடிகால் இப்போ வரைக்கும் தோணுகிறாங்க. இது 2023 தான் கடுமையான ஒரு வெள்ளம் வந்து சென்னையிலேருந்து 2015 மாதிரி, அதாவது 2015 அப்படிப்பட்ட வெள்ளத்துலேயே 2 நாள் 3 நாள் நிவாரணம் கிடச்சிச்சு, எல்லாம் கிடச்சிது. ஆனால் 2023 உங்களுக்கு தாம்பரம் அந்த சைடெலாம் 4-5 நாள் எல்லாம் உள்ள ரிமோட் ஏரியாவில் மாட்டிட்டு கிடந்தாங்க. இங்கே வலசரவாக்கம் இங்கே கூட போய் மாட்டிட்டு கிடந்தாங்க. ஜோக் என்னென்னா, 2 இளைஞர்கள் அவர்களுக்கு சொந்தமான புல்டோசரை எடுத்துக்கின்னு எல்லாருக்கும் நிவாரணம் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் வலசரவாக்கம் பகுதியில். ஆனால் அரசு யந்திரம் அங்கே போக முடியல, ஒரு கவுன்சிலரை பார்க்க முடியல, எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியாது. என் நிவாரணம் தானாக தன்னெழுச்சியாக கொடுக்குறவங்களையும் தடுத்த ஏற்பாடெலாம் நடந்தது.